ஹே காய்ஸ், பஜாஜோட டிஸ்கவர் 125cc அப்படிங்கிற இந்த ஒரு நியூ மாடல் 125cc டிஸ்கவர் மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் திரும்பவும் ரீலான்ச் பண்ண போகிறதா பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கவர் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் 1 lakh ரூபீஸ்ங்க, கிட்டத்தட்ட 85,000லேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 lakh ரூபீஸ்க்குள்ளே இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக் முழுக்க மைலேஜ் ஓரியன்டான ஒரு பைக்காக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், N150 மாதிரியான பைக்ஸ் எல்லாமே கூட இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க பஜாஜை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சேல் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இந்தியாவில் சேலை பொறுத்த வரைக்கும் அதுவும் பஜாஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 125 செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ் ஓரியன்ட் பைக்ஸ், அதுவும் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய பைக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேல் ஆகுங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஜாஜ் கிட்ட எப்போவுமே ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னா இந்த டிஸ்கவர் அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். இதில் 125cc இந்தியாவில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கவர் 125 பஜாஜ் என்ன பிரைஸில் என்ன கான்ஃபிகரேஷனில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்கவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கம்யூட்டராக நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பைக்குங்க. ஏன்னா இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ், ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரைஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பைக்காக இருந்தது. இந்த டிஸ்கவர் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரப்போகுது. அண்ட் ஓரளவுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிஎஸோட ரைடர் 125 அண்ட் ஹோண்டாவோட SP 125 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டிஸ்கவர் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்து மைலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 km/லிட்டர் மைலேஜ் இந்த 125cc கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அப்படி பார்க்கும்போது நம்ம 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பாக 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கும்போது எவ்ரிடே யூசேஜுக்கு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்காக இருக்கட்டும், இல்லை சிட்டியில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஒரு பைக் வந்து பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124.6cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. 10.7 ஹார்ஸ் பவரும் 11.2 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வர், அதாவது ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் இதில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுக்க போகிறாங்க வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட. இப்போ மோஸ்ட்லி பஜாஜில் இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸ்லையுமே உங்களுக்கு இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்ஷனோட கொடுத்துட்டாங்க. இந்த பைக்லையும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்ஷனோட வரப்போகுது. அண்ட் இதில் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கும். சிங்கிள் பீஸ் சீட்டாக இருந்தாலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எர்கனாமிக்ஸ் அப்போ பெட்டராக இருக்கும். அண்ட் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9.8 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இந்த டிஸ்கவர் 125ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பஜாஜ் சொல்லியிருக்காங்க. வேற என்ன கான்ஃபிகரேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் செக்ஷனுங்க. LED ஹெட்லைட் இருக்கும், டெயில் லைட்டும் LEDயில் இருக்கும். ஆனால் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த பைக்கோட வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சில் நமக்கு அலாய் வீல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. யூ ஷேப் கிராப் ரேல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. டெஃபினட்டாக இந்த பைக் ரெகுலரான யூசேஜுக்கு ஒரு கம்யூட்டராக நீங்கள் யூஸ் பண்ணணும், எனக்கு நல்ல மைலேஜ் வேணும், அதே சமயம் எனக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டிஸ்கவர் 125cc கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்கமிங்கில் பஜாஜ் கிட்ட இருந்து இந்த 125cc டிஸ்கவர் மாடல் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன நிறைய விதமான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்க போகிறாங்க இந்த டிஸ்கவர் 125ல. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கலர் இல்லை 3 கலர் நம்ம எதிர்பார்க்கலாங்க. பிளாக், ரெட், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நமக்கு டியூல் டோன் கலர் காம்பினேஷனில் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவில் 125cc பைக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. ஸோ அந்த வகையில் திரும்பவும் ஒரு நல்ல மைலேஜ் ஓரியன்டான பைக்ஸ், அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வருவாங்க பஜாஜ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.